ஆடிட்டு வரேன்.
மல்லிகை முல்லை இருவாட்டி கோங்கு மந்தாரம் சொல்லக்கூடிய புத்தகம் எடுத்து வந்து தங்கள் பாதத்தில் துணியாக கொட்டி எரிஜாங்க நவாங்க யோகாங்க சாட்சாங்கமாகிய உங்க ஆசை மகளாகிய அண்ணன் அநேக சந்தனமையா அம்மா மகளே நாளத்தை நீ ஆயிரமா ஜெயிக்க முடியலாம் ஏற்றா இன்னைக்கு நிறுவனங்களா வாழ்ந்திருப்பார் கற்பணி அப்பா மகளே அது வந்து இல்லறமாய கிரகத்தில சில ராதிகளோடு சுற்றுவட்டால் விளையாடி கொண்டிருந்த இந்த ராஜர்கள் சுவரண சபிடமாக உங்க ஆசை மகளாகிய அண்ணவனுடைய சர்க்காட்டும் என்பதாக அடைப்பத்த வேறும் தெரிவிக்க வேண்டும் ஐயா தந்தையே நீ ஜப்புவாய் உரட்டிடுவாயே பருவமான பெண்ணாறு முடியலாம் இனிமேல் படம் அரசாங்கத்தில் வைக்கக்கூடாது என்று என் மனித எண்ணி இந்த சற்போட்டில் அழைப்பட்ட வரும் இதை தெரியப்படுத்துகிறேன் நித்தம்
வருவாய் வராகியும் சிவசக்தியே என்ன லெக்கூர் என்ற சூரிய பிரகாச நாடு இதுல நீர்வளம் நிலவளம் குடிவளம் 3 வளங்கள் தகத்தோ இங்க பொன்னான நன்னாட்டிலே எழுந்தருளிய இப்படி ஆடம்பரமாக கொண்டாடி வரக்கூடிய தெய்வம் இன்னும் லோகமாரி உதவி போடுறது இன்னும் லோகமாரி உதவி போடுறது இன்னும் விநாயகபெருமான உதவி போடுறது இன்னும் விநாயகபெருமான உதவி போடுறது இன்னும் வரதராஜ பெருமாள் உதவி போடுறது வரதராஜ பெருமாள் உதவி போடுறது அனைத்து நத்த தேவாதிகளை உதவி போடுறது வருஷங்கள் தோறும் இப்படி ஆடம்பரமாக இதில் அடங்கிய பொதுமக்கள் அனைவர்களும் இப்படி ஆடம்பரமாக இந்த அம்மனை அதாவது அம்மனுக்காக இந்த புராண கதையிலே இந்த அம்மனுடைய சரித்திரத்தை வைத்து நடத்தேறி வருகிறார் என்றால் இதில் அடங்கிய பொதுமக்கள் அனைவர்களும் எல்லோரும் ஆண்பானவை பெண்பானை அல்லது தமிழாக உபாசா நீண்ட காலம் ஆயுள் பணி செய்து முன்னேற்றம் கண்டு கைகால் தலைகால் போகாமல் எல்லோரும் வாழ்க வாழ்வதே கிருஷ்ணா இன்னவர் இனி யார் என்று யாவரும் அறியாரம்மை மன்னவர் விருதான் என்று மான்மணி மகடக்கு விட்டி தன்னவர் விருதான் என்று தார்மணி பொறுக்கி சேர்த்து மன்னவர்கள் செய்த நன்றி மரப்பன பிறப்பிழகம் என்ன யாராலும் பேராலும் யாரை கொண்டாடணும் சத்தியம் நீயா நந்தவனம் காட்டிட நொண்டிய சிந்தையில் மேகமாகிச்சு சிந்தையில் மேகமாகிச்சு கொண்டே கைதனில் தாடி எடுத்து கண்ணியால் வாதின மலை ஓடுவதை பார்க்க
கடலில் காலை பூமிக ஒன்றே முத மகள வேடிக்கை பார்க்க போறேன். சைனம் தடுங்களா பத்தியா? அண்ணா ஓ ஒண்ணுதானே தெரிஞ்ச ஒரு மாதிரி அண்ணங்கிறான். ஆமாண்ணே உங்களை தானே கூப்பிட்டேன். ஏன் அண்ணே ஓ என்ன புரியல? என்னடா எங்க சாதியா சனமா எனமா குணமா என்ன புரியலன்னா எங்க இருந்தாலும் புரியும். உங்களை எனக்கு நல்லா புரியுது. என்னையா? ஆமா உயரத்தில மொத்தத்தில அப்படி அல்ல. உங்க வீட்டுல ருதுஜாதி மதம் சொல்லி தர்மதாசர் நந்தவனத்துக்கு பொதுவாக வந்தீங்க. உங்களை நான் அப்பப்ப பாத்திருக்கேன். என்னன்னு எனக்கு புரியலங்கிற. ஓ தர்மதாசர் நந்தவனத்தை காவகாத்துட்டு தான் பெட்டா. ஆமா அம்மாண்ணே வருகிறனே அல மறுத்த ரெண்டு துண்டு கூட அது காலையில பேசிக்கோ. அண்ணே இந்த வாய் மட்டும் தான் அண்ணே, உடம்பெல்லாம் உறவதியா இருக்கலாமா? இந்த என்ஜான் சரிகிறதுக்கு ஒரு தட்டுல சாதத்தை போட்டு சாப்பிடறோம் இல்ல, இந்த உடம்புக்கே வாய் தான் பிரதானம். அதுக்குத்தான் வாங்கன்னு நானும் வரேன். என்னங்க பெஞ்சிட்டு கிடக்குறேன். நான் இந்த நந்தவனை வந்து 6 வருஷம் ஆகுது. ஏட்டா நந்தவனத்தை எவனா கொல்ல விட்டுட்டானுங்களா? இல்ல போக பறிச்சு விட்டானா? இல்ல குட்டியில் நெருங்கி வச்சானா? இல்ல ராடியை கவுந்துருச்சு. அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் ஒரு அதிசயமா என்ன எம்மானா நடக்குது. அதை பத்தி தப்பில்ல. இந்த நந்தவனத்தை சுத்தி 4 பக்கமும் ரஸ்தா ரோடு. அந்த ரஸ்தா ரோட்ல யானை பேர்ல, குதிரை பேர்ல, வீட்டன் பேர்ல, பிளஸர் பேர்ல கும்பகும்பலா பத்தியா கும்பகும்பலா போறானே. அவளா யார் போறா, எங்க போறா, ஏன் போறா, எதுக்கு போறான்? இல்ல பெண்டு இல்ல ஏத்த இருக்கான். என்ன அவங்களாம் 6 இருக்கு. அவங்களா ராஜாதிபதிகள். ஓ நேசார் பேர். ஆமா நேச்சர் பேட்ட. நீ ஒரு கிண்ணி வாங்கிட்டு வா, நேச்சர் வாங்கிட்டு போடலாம். ராஜாதிபதிகள் எங்க போறானுங்க? இந்த விந்தியநகர் பட்டணத்துல சத்துர் சங்கார மகாராஜா நல்ல மகாராஜா. அந்த மகாராஜா இருந்து போனான்ல. சும்மாவே சொன்னா மூடம் இது அண்டு கேடு நொண்டி கிரிச்ச வண்டியில ஏத்த முடியாதான். நான் சொல்லி வா முடியல. அதுக்குள்ள அவர் செத்து போனாங்க. அப்படி அல்ல, பிந்தேனர் ஆளக்கூடிய சத்துருச்சங்கார மகாராஜா இருந்தாருன்னு குத்துப்புள்ளி வச்சா இல்லையா? அப்ப இருந்தவர் இடத்துல மும்பை போனான்ல. சும்மா சொன்னோம். அவர் செத்து போனாருன்னு நம்ம சொன்னோம். நம்ம முற்றுப்புள்ளி தானே வச்சுக்கோம். அவருக்கு வருத்தமா வந்தாலும் ஒரே ஒரு பெண் கூட. ஆமா எல்லாம் இறந்து போனாங்க. எல்லாம் முகத்தை பார்க்க போறாங்க. நீ வட கையை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கையில 3 தூக்குறதும் மரியாதை இல்லைன்னு நான் சொல்றது. நீ கட்ட போதும். இனிமேல் நீ வாயை திறந்தா நான் விட்டுறேன். என் வாயியா? அப்படி இல்லைண்ணே, வாயை திறந்தா உன் வார்த்தைக்கு பதில் பேசாம இருக்கு. என்ன ஏழை அந்த அம்மா ஒரே ஒரு விரதம் எடுத்து. வெள்ளிக்கிழமை விரதமா, சனிக்கிழமை விரதமா, ஞாயிற்றுக்கிழமை விரதமா, செவ்வாய்க்கிழமை விரதமா? வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கு, சுப்பிரமணியம் இருக்கு. சனிக்கிழமை விரதம் மகாவிஷ்ணுக்கு, ஞாயிற்றுக்கிழமை விரதம் லோகமாரி அம்மனுக்கு, செவ்வாய்க்கிழமை விரதம் தையனாரி